சத்யராஜ் சார் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாஸ் ஹீரோ, அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ஒரு புது ஹீரோவோட நியூ கமரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. எந்த டென்ஷனும் இல்லை, எந்த ஒரு 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 பரபரப்பு எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப குவாய்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு இவ்வளோ தூரம் அமைச்சு கொடுத்த ரமேஷ் சாருக்கு வந்து நன்றிகள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த யூனிட் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நன்றிகள். Myself Harini. This is my very first movie in the Tamil. I got a superb experience to work with everyone. I'm doing Satyaraj sir daughter role in the movie. So I had a scenes with him also. So I got nice experience to work with him. And I thanks a lot Ramesh sir to got me a superb chance. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 4th மூவி கலவரம். இந்த படத்தில் நானும் இருக்குன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் டு டைரக்டர் சத்யராஜ் சார். படத்தோட இது 3வது மூவி. 9 ரூபாய் நோட்டு, களவாடிய பொழுதுகள் அண்ட் கலவரம். ஆனால் காம்பினேஷன் சீன்ஸுன்றதும் ஒன்றும் கூட இல்லை. ஆனால் ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு டைரக்டர். தேங்க்யூ. என் பேர் அஜய் அண்ட் இது என் ஃபர்ஸ்ட் படம் கலவரம். ஸோ ஆடியோ லான்ச் இஸ் கம் அவுட் வெரி குட். எவ்ரி ஒன் வுட் லவ் திஸ் சாங்ஸ். இந்த படம் பற்றி பேசணும். இட்ஸ் அ வெரி குட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆக்சுவலி நடந்த விஷயம் வந்து சார் எப்படி வந்து நம்ம வச்சு எப்படி காட்ட போகிறோன்னு ஒரு படம் ஸ்டோரி. அண்ட் டு ஆக்ட் வித் சத்யராஜ் சார் இஸ் அ வெரி பிக் திங் ஃபார் அஸ். ஏன்னா அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனாக நம்மளுக்கு வந்து அப்பப்போ செட்டில் வந்து இப்படி இருங்க அப்படி இருங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அண்ட் ஏன்னோ ஒரு வாட்டி நம்மளுக்கு ஒரு நர்வஸ் வரும் ஆக்ட் பண்ணும்போது. சாரோட எப்படி டயலாக் எப்படி என்ன சொல்ல வரும், சார் ஃபீலிங்க்கு ஒரு மாதிரி பயம் விடும். ஆனால் அந்த ஹைட் சார். ஸோ அந்த டைமில் என்ன பண்ண தெரியாமல் சார் வந்து சைடு வந்து இப்படி இருங்க சொல்லும்போது ஒரு மோட்டிவேஷனாக நம்ம யூ ஷுட் டேக் இட் அஸ் அ பாசிட்டிவ் வே. ஸோ அண்ட் இந்த படம்ல வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்ம டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், நம்ம எல்லாருமே ஒரு நன்றி சொல்லிட்டு I'm just taking calls. Thank you. I'm Lavanya. I'm basically from Bangalore. This is my first movie, Kalavaram. Thanks for director Ramesh sir for this opportunity. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரியா. இது என்னோடய ஃபஸ்ட் மூவி கலவரம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு குட் டீமோட ஒர்க் பண்ண சந்தோஷம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு நிறைய கிடச்சிருக்காங்க எனக்கு. இதில் நான் வசந்தின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். நாங்கள் எல்லோரும் ஒரு சாங்கும் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காங்க ஃபைசல் சார். அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் சாரினுடைய 127வது படம் உளவுத்துறை பண்ணியிருக்காரு. ஜனனம்னு 2 படம் பண்ணியிருக்காரு. எனக்கு 2வது படம் ஆக்ஷன் படமாக அமைஞ்சதில் வந்து நான் உண்மையாக வந்து அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ரெட் எம்எக்ஸ் அப்படிங்கிற கேமரா மூலம் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த ரெட் எம்எக்ஸ் கேமரா மூலம் வந்து ஃபில்ம் லுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பரவசம் அடைஞ்சிருப்பீங்க. ஒரு நட்பை பற்றி பியூராக சொல்லக்கூடிய விஷயம். அதை வந்து எங்கே ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே ஒரு பனிப்படர்ந்த மலை பிரதேசத்தில் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். அதுவும் சிறப்பாக வந்திருக்கு. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் மதுரையும் சென்னையும் இது வரைக்கும் யாரும் காட்ட முடியாத லெவலுக்கு நானும் இயக்குனரும் ட்ராவல் பண்ணி ரொம்ப நல்லா காட்டிருக்கோம். டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஃப்எஸ் ஃபைசல். இது என்னோட 2வது படம். ஃபஸ்ட்டு படம் நியூட்டன் 3ஆம் விதின்னு ஒரு படம். இந்த 2வது படம் வந்து டாக்டர் ரமேஷ் செல்வன் இயக்கியிருக்காரு, சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு. இதில் என்ன ஒரு ஹைலைட் பாயிண்ட்னா, சத்யராஜ் சாரை நீங்கள் இவ்வளோ நாள் லொல்லு பார்த்துருப்பீங்க, ஜொல்லு பார்த்துருப்பீங்க, டூயட் பார்த்துருப்பீங்க, கலாட்டா பார்த்துருப்பீங்க. இதில் அசிஸ்டன்ட் கமிஷனராக ஒரு ஸ்டைலிஷான சத்யராஜ் சாரை நீங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு சத்யராஜ் சாரை நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. ஏன்னா நான் ஆர்ஆர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் இந்த டீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ. என் பெயர் சத்யராஜ். அப்பதான் நம்மளும் இந்த யூத்தா மிக்ஸ் ஆகும். எனக்கு ஒரு நல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு இயக்குனர் ரமேஷ் அவர்கள். இல்லை, ஒரு வகையில் வந்து எனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா படம் ஆரம்பித்து ஒரு 10 நாள் ஷூட்டிங் நடந்ததுக்கப்புறம் தான் என்ன ரமேஷ் சார் வந்து கான்டாக்ட் பண்ணார். நம்ம சிங்கார வேலை சார் வந்து இப்படி ஒரு படம் ரமேஷ் உளவுத்துறை ரமேஷ் கதை சொல்லணும். ஆனால் ஒரு 10 நாள் என்ன உண்மையை சொல்லிட்டா பெட்டர் இல்லையா, இல்லாட்டி விஷயம் தெரிஞ்சால் கோவிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக 10 நாள் ஏற்கனவே ஷூட்டிங் எடுத்துட்டாங்க சார் எப்படி அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் சுருக்குன்னு தான் பட்டது. 10 நாள் ஷூட்டிங் எடுத்ததுக்கப்புறம் நம்மளை வந்து கேட்குறாங்களே அப்படின்ட்டு.
அப்புறம் வந்து யாருன்னு கேட்டு ரமேஷ் சார் பேர் சொன்னாங்க. நான் அந்த உளவுத்துறை ஜனனம் படம் பார்த்துருக்கேன். அதனால அவர் கண்டிப்பா வித்தியாசமா ஏதாச்சும் பண்ணுவாரு. ஏன்னா அந்த உளவுத்துறைங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான பிரச்சனை. அது ஒரு முழுக்க முழுக்க படம் வந்து அண்டர் வாட்டர்ல எடுக்கிற மாதிரி தண்ணிக்கடியிலேயே படம் எடுத்திருப்பாங்க. அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன்லயே அந்த படத்தினுடைய கதையை கேள்விப்பட்டனா இது எப்படி எடுக்க போறாங்க, இது ஏதோ ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலா ஒரு கதையை சொல்றாங்க, இது எப்படி எடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில மொத்தம் அற்புதமா எடுத்திருந்தாரு. அந்த படத்தினுடைய பிரிவியூ அப்பதான் நண்பர் விஜயகாந்த் கேட்டப்போ லண்டன்ல போய் அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதே மாதிரி ஜனனம் வந்து ஒரு நல்ல மெசேஜோட ஒரு படத்தை சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இல்லாட்டி 10 நாள் ஷூட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளை கேட்க மாட்டாங்க. இதுல என்ன நம்ம ஈகோ பார்க்காம அவர்கிட்ட கதையை கேட்கலான்னு கேட்டோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நிச்சயமா இது ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டா இருக்கு, நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தைரியத்தில் நடிச்சேன். அதே மாதிரி நல்லா வந்திருக்கு. எப்பவுமே நம்ம ஒரு யூத் டீமோட சேரையில நம்ம பல விஷயங்களை கத்துக்க முடியுது. என்ன விதவிதமான கேமராவை பார்த்தேன். இந்த படத்துல வந்து சின்னதா இந்த மாதிரி ஒரு ஸ்டில் கேமரால ஒரு சீன் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு ஃபைட் எடுக்கல சின்ன டார்ச் மாதிரி என் கையில ஒண்ணு கட்டி விட்டாங்க. ஒரு டார்ச் அளவுக்கு தான் ஒரு கேமரா, அதை கையில கட்டிக்கிட்டு ஒரு ஃபைட் எடுத்தோம். நம்ம இந்த ரேஸ் கோர்ஸ்ல, கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல. இதெல்லாம் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. சில சமயத்தில் இந்த மாதிரி நம்ம யூத்துகளோட பழகும் போது தான் நம்ம யூத் ஆக முடியும். நம்ம வந்து சினிமாவில் வந்து இந்த ஷோல்டர் கிட்ட ஷாட் வச்சு முன்னாடி ஷாட் வச்சு அதுக்கு வந்து சஜஷன் ஷாட்னு தான் சொல்லிட்டு இருப்போம். அதுக்கு பேர் சஜஷன் ஷாட் அப்படிம்போ, இங்கே கேமரா வச்சு அப்படின்னு. நான் முதல் தாய்நாடு படத்தில் ஒர்க் பண்ணி நம்ம அரவிந்த் ராஜ் சார், ஆபா மண்டல் அப்போதான் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்தாங்க. அவருக்கு கேமரா அவர் பன்னீர் செல்வா, ஓஎஸ்எஸ் வச்சுக்குப்பா அப்படின்னாங்க. ஓஎஸ்எஸ்னா என்னன்னு கேட்கறதுக்கு, ஏன்னா அப்பவே 100 படம் நடிச்சாச்சு. 100 படம் நடிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்னமோ பேசிக்கிறாங்க ஓஎஸ்எஸ்ன்னு, இது என்னன்னு கேட்டா நம்ம கேவலமா நினைச்சிருவாங்களேன்னு ரகசியமா அப்படியே அங்க இங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சு ஓவர் ஷோல்டர் ஷாட்டா, ஓவர் ஷோல்டர் ஷாட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆரம்பிச்சிட்டேன். சரி இப்ப என்ன ஓஎஸ்எஸ் இல்ல ஓஎஸ்எஸ் இல்ல க்ளோஸ் அப் அப்படின்னு கேட்கறது. ஏன்னா நம்மளுக்கு அது மேட்டர் தெரிஞ்சிருச்சாமா. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து சார் கேமரா ரைட்டா லெஃப்டா அப்படிம்பாங்க. சார் லெஃப்ட் சார். ஓ லெஃப்ட் சாரி சார் நான் ரைட்னு நினைச்சிட்டேன். ரைட்டா இல்ல சார் லெஃப்ட். ஓ லெஃப்ட் ஆகும். ஏன்னா 2 இடம் தான் இருக்குது, ரைட்டா லெஃப்டான்ட்டு சமாளிச்சுக்கலாம். நிறைய வடமேற்கு தென்கிழக்குன்னு 7 திசை இருந்ததுன்னா மாட்டிக்குவாங்க. இந்த 2 இடம் இருக்கிறதுனால வந்து தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதுல வந்து விதவிதமான கேமரா பாட்டு. இப்ப நான் அடுத்த ஷூட்டிங்ல போன இடத்துல எல்லாம் சார் நீங்க இந்த கையில கட்டிக்கிற டார்ச் மாதிரில ஒரு கேமரா வந்திருக்கு, அதை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்றது இல்லையா, என்ன சார் லேட்டஸ்ட் சினிமா பத்தி கத்துக்காம இருக்கிறீங்க அப்படின்னு உதாரணத்தை சுத்திட்டு இருக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும். இல்ல இந்த மாதிரி ஒரு டீமோட சேரையில வந்து சினிமா அப்பதான் நம்ம வந்து இவங்களோட சேர்ந்தா நம்மளும் வந்து, அதனாலதான் இப்ப விக்குகளை செட்டப் பண்ணிட்டு ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கேன். அதனால நம்ம வந்து புதுசா சினிமா எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு கத்துக்க முடியுது. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நான் ரொம்ப இந்த வேர்ல்டு மூவிஸை பார்ப்போம். உலக சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்துக்கிட்ட படங்கள், ஈரானியன் படம், பெல்ஜியம் படம், இட்டாலியன் ஃபிலிம்ஸ், இதெல்லாம் நிறைய பார்ப்பேன். நம்ம எடிட்டர் லெனின் சார் மாதிரி, தங்கர் பச்சான் மாதிரி நண்பர்கள் வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் கூட அந்த நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதனால வந்து இந்த படத்துல வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் ஐட்டத்தோட சேர்த்து ஒரு சோசியல் மெசேஜ், ஒரு சமுதாயத்துக்கு பயன்படுற ஒரு செய்தியை சொல்லும்போது அந்த படம் நிச்சயமா பெரிய அளவில் ஜெயிக்கும். அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய எல்லா படங்களும் மிகப்பெரிய பொழுதுபோக்கு அம்சத்தோட அதுல வந்து ஒரு சமூக நீதியை சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லப்பட்ட படங்கள் இந்தியன் ஆகட்டும், பல அமைதிப்படை மாதிரி படங்கள், பெரியார் மாதிரி படங்கள், விஜயகாந்த் சார் படங்கள், நிறைய படங்கள், அந்த மாதிரி தோழர் பாண்டி, அது மாதிரி மணிவண்ண சார் இயக்கத்தில் நடிச்ச படங்கள், இந்த மாதிரி படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வகையில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள்.